லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் நாம் வாசித்ததான வேத பகுதியில் இருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய திருவார்த்தை உம்முடைய ஜனங்களை பலப்படுத்தட்டும். நம்பிக்கை உண்டாக்குகிற நல்ல செய்தியாக, இருதயங்களையும் வாழ்க்கையும் பலப்படுத்துகிற அற்புதமான வார்த்தையாக, அருணோதயம் போல சந்திப்பேன் என்று சொன்ன உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தாருக்கு பண்டிகையாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு இந்த பண்டிகை ஒரு ஆசீர்வாதத்தின் பண்டிகையாக மாறப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த சத்தியவசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களையும் மறுரூபப்படுத்த, கொழுந்து விட்டு எரிய, அனல் மூட்ட, எழுப்புதல் அடைய உடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறையா. அடியேனை கூர்மையான பட்டயமாய், நாவை ஆண்டவரை துலக்கமான அம்பாய், உப்பால் சாரமேறின வார்த்தைகளாய், வல்லமையுள்ளதாய், ஜீவனுள்ளதாய் ஜனங்களை சந்திக்க என்னை பயன்படுத்தும்படி தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற ஆண்டுடைய தூதர்கள் வந்து அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன அப்படின்னா, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இந்த இரட்சகர் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான வார்த்தை சேவியர். சேவியர் என்று சொன்னால் மீட்பர் என்ற அர்த்தம். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு த வேர்ல்டு சேவியர், உலக இரட்சகர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகராக பிறந்திருக்கிறார். அதனாலதான் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற. இது யாரு? பெத்லகேமிலே, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே, ஒரு சின்ன ஊர்ல இஸ்ரவேலர்களின் மத்தியிலே பிறந்த தெய்வம். ஆனால் இவரை குறித்து பைபிள் சொல்லுது, உலக இரட்சகராக, மீட்பராக இந்த பூமிக்கு இயேசு கொடுக்கப்பட்டார். இயேசு கொடுக்கப்பட்டார், உலக இரட்சகராக, மீட்பராக இயேசு கொடுக்கப்பட்டார். அதனாலதான் ரொம்ப தெளிவா தூதர்கள் சொல்றாங்க, எல்லா ஜனத்துக்கும் என்ன உண்டாக போகிறது? சந்தோஷம் உண்டாக போகிறது. உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இல்லையா? எல்லா ஜனத்துக்கும் என்ன உண்டாக போகிறது? சந்தோஷம் உண்டாக போகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மீட்பராக, ரெடீமராக, இரட்சகராக இருக்கிறார். இந்த வார்த்தை தான் இந்த வாரம் முழுவதும் ஜனத்தோடு பேசும்படி தேவன் என் உள்ளத்தை பாரப்படுத்தினார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தி நாளிலே பல விதத்திலே, பல தலைப்புகளிலே, பல வசனங்களை எடுத்து உலகம் முழுவதும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கேட்கிறதான இந்த பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகிறதா இருக்கிறது. The Savior, yes, the Messiah, the Lord has been today in Bethlehem, the city of David. அவர் தாவீதின் ஊரிலே என்ன செய்தாராம்? பிறந்தாராம். அவர் தாவீதின் சந்ததியிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முழு உலகமும், இஸ்ரவேல் ஜனமும், யூதா மக்களும் எல்லாரும் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எங்களை மீட்டெடுக்கிற ஒருவர்
வர வேண்டும், எங்களை மீட்டெடுக்கிற ஒருவர் வருவார் என்று தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மீட்பரை எதிர்நோக்கி காத்திருந்தார்கள். அந்த மீட்பராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஆதியிலே இருந்தவர், ஆதியும் அந்தமுமா இருக்கிறவர், பிதாவின் மடியிலே செல்லக்குமாரனாய் இருந்த இயேசு நம்மை மீட்கும்படி இந்த உலகத்திற்கு அவர் வந்தார் என்கிற நற்செய்தி தான் இந்த முழு உலகத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு குட் நியூஸ் அப்படின்றத பைபிள் சொல்லுது. இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயங்களை கர்த்தர் மகிழ பண்ணுவாராக. நம்பிக்கை இல்லாத உலகத்தில், கஷ்டம் நிறைந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த உலகத்தில் இவைகளிலிருந்து நம்மை மீட்கும்படி இயேசு இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமுள்ளதா வெற்றி உள்ளதாய் மாற்றும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி பல நினைவுகளோட உட்கார்ந்துருப்பீங்க. சிலர் காலையில் இருந்துச்சுனால மண்டவெளியே கூட வந்திருக்கும். சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. சிலர் இப்பதான் நம்மளை விட்டு கடந்து போனவங்களெல்லாம் என்ன செய்வாங்க, நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்பா இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே. எதுவும் இருக்கு இல்லைங்க, இயேசு இருக்கிறான்றதானங்க ஒரு பெரிய நல்லா கைத்தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்லா மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். என்ன பாருங்க, இயேசு இருக்கிறார் என்கிறதான ஒரு நம்பிக்கை. அதனாலதானே நம்மளை ரட்சிக்கப்பட்ட நம்மளை கர்த்தர் மீட்டு எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்னா சபையில கர்த்தர் கொண்டு வந்து என்ன செய்யறாராம், சேர்த்திருக்கிறார். ஜனங்கள் அதை தான் நினைச்சாங்க. இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இருந்ததான ஒரு வாஞ்சை என்னன்னா, எங்களை மீட்கிறவர் ஒருவர் வருவார்னு சொன்னாங்களே, எப்ப வருவார்னு காத்திருக்கிறாங்க. நல்ல கவனமாக கவனிங்க. நம்மை மீட்கும்படி மேசியா வருவார் என்ற எதிர்பார்ப்பு பல ஆயிரம் ஆண்டுகளாக அவர்களுக்குள்ள என்ன செய்து கொண்டிருந்தது, காணப்பட்டு கொண்டே இருந்தது. நம்மை மீட்க எப்படி வருவார்? இப்ப நாம 2வது வருகைக்காக நாம காத்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கிற செய்தி அகில உலகத்திலையும் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதுல, இதை போல தீர்க்க தரிசன ஆகமங்களையும் நியாயப்பிரமாணங்களையும் வைத்து 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 அந்த மேசியா, அந்த மீட்பர் எப்ப வருவார் அந்த 1ஆம் வருகைக்காக அந்த ஜனம் காத்து கொண்டிருந்தார்கள். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு 2000 ஆண்டுக்கு முன்பதாக பிறந்த போது அங்கே தேசத்தில் சொல்லப்படுகிறது, அந்த ஜனத்துக்குள்ளாக சொல்லப்படுகிறது. அந்த நற்செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரேட் ஜாய் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு ரட்சகர் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனசு, உங்களுடைய இருதயம் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருந்திருக்கும். இப்படி நான் சொல்றேன் பாருங்க, பல வருஷமா அடகு கடையில் இருக்கிறதான நகையை மீட்டு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? பக்கத்தில் உங்களை பார்த்துக்கலுங்க, பல வருஷமா அடகு கடையில் வச்ச நகைய, ஏன் அப்பா நகைன்னு சொன்ன பிறகு எப்படி இருக்கு பாருங்க முகம். மீட்டு கொண்டு வந்தா எப்படி இருக்கும் யோசிங்க. விவரிக்க முடியாத சந்தோஷம். ஒரு சாதாரண நகையை மீட்டாலே சந்தோஷப்படுற நம்ம எவ்வளோ பெரிய மீட்பரை நம்ம பெற்றிருக்கிறோம் என்கிறதுல பெரிய மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆமா, ஹல்லேலூயா. பக்கத்து உங்களை பார்த்து மகிழ்ச்சியா இருங்க. ஒரு குட் நியூஸ், அதுதான் சந்தோஷத்தை உண்டாக்குகிற செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு தூதர்கள் வந்து அறிவித்தது மாத்திரமல்ல, நாமும் இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேகருக்கு இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பு நீங்க வாசித்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம், நல்ல வார்த்தையை கவனமா கவனிச்சுக்கிட்டே வாங்க, என் கூட சேர்ந்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இந்த செய்தியின் முடிவில் 9:6 சொல்லுகிறது, இதோ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப பாலகன் பிறந்தார், குமாரன் என்ன செய்யப்பட்டார், கொடுக்கப்பட்டார். இதை கேட்கிறாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. எப்ப நடக்கும்? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இதெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த 3 விஷயம் இதுல உள்ள அடங்கி இருக்கு பாருங்க. ஒன்று, 1வது வருகையிலே பிறந்த இயேசு. 2வது மணவாளனாக நம்ம சந்திக்க போகிற குமாரனாகிய இயேசு. 3வது கர்த்தத்துவத்தோடு வரப்போகிற ராஜாதி ராஜாவாகிய இயேசு. இது ஒரு 3 முக்கியமான செய்தி. சரியா? இப்படி ஒவ்வொன்றிலையும் மிக முக்கியமான செய்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த தீர்க்க தரிசன வசனம் ஏசாயாவின் மூலமாய் சொல்லப்படுகிறது. இப்ப மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வருவீங்கன்னா, எங்க பிறப்பாரு,
யார்கிட்ட பிறப்பாரு, எந்த சந்ததியில பிறப்பாரு, எந்த கோத்திரத்துல பிறப்பார்ன்ற டீடைல்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாய் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் 3:5 2வது வசனத்தை வாசிக்கலாம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. பல பெத்லகேம் இருக்குது, அதுல இந்த பெத்லகேம் ரொம்ப முக்கியம் பாருங்க. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. பெத்லகேம்னு சொன்னாலே அதுக்கு ஒரு அற்புதமான விளக்க வார்த்தை இருக்குது. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து கூட ஜீவ அப்பமா இருக்கிறார். அதனாலதான் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமில் வருவார். ஏன்னா அவர் யாரு? ஜீவ அப்பமா இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்காக பிக்கப்படுகிற அவருடைய சரீரமாகிய அப்பத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. பெத்லகேம்ல ஏன் பிறக்கணும்? பெத்லகேம்னு என்னன்னு சொன்னாலே அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டுல குறைவு வராது, தேவன் நிறைவாய் நடத்துகிறவர். நகோமி அப்பத்தின் வீடை விட்டு போனால் ஒன்றுமில்லாமல் மாறி போச்சு. அவள் திரும்பி அந்த அப்பத்தின் வீட்டுக்கு வந்த பொழுது மறுபடியும் தேவன் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு இயேசுதான் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தை பிற்கிற வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அதனாலதான் பெத்லகேம்ல வார்த்தை வாசிக்கிறோம், யூதயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும். எதை ஆள போகிறவராம்? இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய் எப்படி உடையதாம்? பூர்வத்தினுடையது. இது இப்ப அப்ப திட்டம் பண்ணதில்லப்பா. இது ஏதோ மனுக்குலம் பாவத்தில் விழுந்ததுனால பிளான் பண்ணதில்ல. அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் திட்டம் பண்ணப்பட்ட பூர்வ நாட்களுக்கு முன்பதாய் உள்ளதாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு மீட்பர் வருவார் என்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னு நீங்க டீடைல்டா இன்னும் உள்ள போனீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் என்ன உண்டாக்குவேன்? பகையை உண்டாக்குவேன். கவனமாக நீங்க, அற்புதமான வார்த்தை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு சகலவற்றையும் சிருஷ்டித்தார். வானம் சிருஷ்டிக்கப்பட்டது, பூமி சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாவற்றையும் சர்வ சேனைகளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தேவன் அது எல்லாவற்றுக்காகவும் ஏதேன் தோட்டத்தை சிருஷ்டித்தார். எல்லாவற்றுக்காகவும் ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவன் பேர் தான் ஆதாம். அவனை எப்படி உண்டாக்கினார் என்று கேட்டார், அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் மகிமையாய் உண்டாக்கின ஒரு தேவ மனிதன் தான். தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனால் பிறந்தவன் தான் முதல் மனிதனாகிய ஆதாம். ஏன் இயேசு மீட்பர் இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நாம் இந்த சபையில கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கோம்ன்றதுக்கே ஒரு கெத்து இருக்கும். பார்த்துக்கோங்க. நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுலே ஒரு கெத்து இருக்கும். பார்த்துக்கோங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்றதுல இருக்கிற பெருமை இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப அற்புதமானது. பாருங்க, எதுக்கோ பெருமை பாராட்டுறோம். ரட்சிப்பே ஒரு பெரிய பெருமை பாருங்க. அதுதான் பெருமை. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பெருமை பாராட்டணும். பாருங்க, நல்ல கவனமா கவனிக்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்திற்கு நாம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த விஷயங்களை எல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்திற்கு 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அவன் எல்லாம் படைத்து எல்லாவற்றையும் செய்கிறார். அவனுக்கு ஸ்திரீயை கொடுக்கிறார், ஏவாளை கொடுக்கிறார். 2 பேரும் சேர்ந்து வச்சு அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. இதெல்லாம் சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்டிங்ல பிசாசு அவங்களை என்ன செய்கிறான்? சந்திக்கிறான். சந்தித்து அவங்களுக்குள்ள பொய்ய அவன் விதைக்கிறத நாம பார்க்கிறோம். எதெல்லாம் அவர் விளக்குனாரோ அதெல்லாம் சாப்பிடுங்க, நீங்க யார மாதிரி மாறுவீங்க? தேவனை போல, தேவதூதர்களை போல நீங்க என்ன செய்வீங்க? தேவர்களை போல நீங்க என்ன செய்வீங்க? மாறுவீங்கன்னு சொல்றான். இதை கேட்டு அவங்க என்ன செய்யறாங்க? பாவத்துல விழுந்து போறாங்க. நல்ல கவனிங்க, பாவத்துல விழுந்து போகிறது என்பது அவனுடைய வாழ்க்கையில தேவன் அவர்கள் மேல் வைத்திருந்ததான குறிக்கோளை அவர்கள் தவற விட்டார்கள். அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்களை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றி அவர்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அதை அவர்கள் இழந்து போனார்கள், விழுந்து போனார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விழுகை வந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் மேனுடைய அந்த விழுகை இன்றைக்கு வரைக்கும் இந்த பூமியில இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான 3 காரியத்தை நான் வேகமா சொல்லிட்டு ஒரு 4 விஷயத்தை உங்கள்கிட்ட ரொம்ப சீக்கிரமா பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல
இந்த மீட்பர் வருகிறத குறித்து 3 பேர் ரொம்ப தீர்க்க தரிசனமா காத்திருந்து பேசுறத பார்க்கிறோம். ஒன்று, முதலாவது சகரியா என்னும் ஆசாரியன். அவர் என்ன பேசுறாரு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 73, 72, 73 வாசிக்கலாம். அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டு பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கினால் தாம் சொன்னபடியே, அவர் சொல்றார் பாருங்க, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்கனின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய, பாருங்க 3 காரியத்தை சொல்றார் பாருங்க. நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு என்ன கொம்ப கர்த்தர் ஏற்படுத்தினாரா? எல்லாரும் சொல்லுங்க பாருங்க, என்ன கொம்பு அது? ரட்சணிய கொம்பு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 74ஆம் வசனம், தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொள்ளும்படிக்கு. எதுல இருந்தெல்லாம்? சத்துருவின் கைகளில் நின்று பகைக்கிற யாவருடைய கைகள் நின்று நம்மை மீட்கும்படிக்கு. ரொம்ப அற்புதமான வார்த்தை பாருங்க. நீங்க வசனத்தை டிவிலையும் பார்க்கணும், வசனத்தை கொஞ்சம் ஆழமா கவனிக்கணும். நாம பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல. நைட்டு 12 மணிக்கு ஒரு சத்தம் கட்டுச்சு, தொட்டில குழந்தைய போட்டு ஹாப்பி விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. பாரம்பரிய சபையில் பிள்ளைய தொட்டில போட்டு பிள்ளைய கையில் ஏந்தி ஒரு பாட்டு போடாங்க, வி விஷ் யூ ஹாப்பி பர்த்டேயா? என்னப்பா பாடுவீங்க? பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ நம்ம பிறந்த இயேசுவை நம்ம ஆராதிக்கவில்லை, நாம் இனி வரப்போகிற இயேசுவை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம். ஆனால் ஏன் பிறந்தாருன்னு தெரிலன்னா பக்கத்தில் உங்க பார்த்துங்க, நீங்கள் ஏன் பிறந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்க பாருங்க சில நேரம். ஆனால் இயேசு ஏன் பிறந்தாருன்றதை நம்ம சிந்திக்க முடியாது, கேட்க முடியாது வந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஏன் பிறந்தாருன்னு சிந்திச்சாலே நான் ஏன் பிறந்திருக்கிறேன்றது என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும் பாருங்க. வெளியில் இருக்கிற சகோதரர்கள்லாம் கொஞ்சம் உள்ள வந்து அமரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். தமது ஜனத்தை, சகரியா என்னும் கடைசி ஒரு பிரதான ஆசாரியன், அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து தான் ஆசாரியன் யோவான் சாணனுக்கு அப்புறம். இந்த ஆசாரியத்தோட எருசலேம்ல தேவாலயத்தில் இருந்த ஆசாரியத்துவம் முடிஞ்சு போச்சு. அந்த ஆசாரியனுடைய அந்த ஜனத்தினுடைய எதிர்பார்ப்பை குறித்து நான் பேசுறேன் பாருங்க. 2வது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒருவன் இதுக்காகவே ரொம்ப நாள் காத்திருக்கிறேன், நான் இயேசுவை மீட்பரை பார்க்காம சாக மாட்டேன்னு காத்திருக்கிறார் ஒருத்தர், தெரியுமா? சிமியோன் என்னும் பெயர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் சொல்றான் பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனம் நீங்க வாசிக்கலாம். 25, 26 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே பாருங்க வசனத்தை. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில், 26ஆம் வசனத்தை பாருங்க, கர்த்தராகிய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டார்னு யார் சொல்லி வச்சிருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார். இயேசுன்னு ஒருத்தர் பிறப்பார்ப்பா, அவரை நீ பார்க்கிறவரை நீ சாக மாட்டா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப வயசாயிருச்சு சிமியோனுக்கு, இயேசு கிறிஸ்து மீட்பர் வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது வரைக்கும் நான் சாக மாட்டேன்னு வேற பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்கிறாரு. யாராவது சொன்னா போய் சொன்னா நம்புவாங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு வர வரையும் நீங்க உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? இப்போயே எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் போல பாஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் சிலருடைய லைஃப்லாம் இருக்குது பாருங்க. இவர் சொல்றாரு, இயேசு வர வரையும் நான் உயிரோடு இருப்பேன், மரணம் அடைய மாட்டேன்னு பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லி இருக்கிறாரு. இப்ப 8ஆம் நாள்ல இயேசு கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு யார் கூட்டு வரா? ஆமா, நியாய பிரமாணத்தின்படி அவருக்கு செய்ய வேண்டியதை செய்யும்படி கூட்டு வராங்க. இவர் பார்க்கிறாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா இவர் தாண்டா, அந்த மீட்பர் இவர் தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றார் பாருங்க, 30ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். 30ஆம் வசனம், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவர்தான் பரிசுத்த ஆவியானவரால இயேசு கிறிஸ்து என்கிற குழந்தையை கையில ஏந்தி தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப அற்புதமான வசனம். இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ளதான் மீட்பை உண்டாக்கும்படி மேசியா வருவார் நினைச்சுக்கிட்டு இருந்தா, இப்ப டீடைல்டா சொல்றாரு, புறஜாதிகளுக்கு மீட்பை உண்டாக்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை மட்டும் சொல்லலனா
உங்களுக்கும் எனக்கும் இயேசு இல்லை. நீங்களும் நானும் அக்கிரமங்களிலே சாக வேண்டியவர்கள், தண்டனை பெற வேண்டியவர்கள், அகல பாதாளத்திலே தள்ளப்பட வேண்டியவர்கள், நரக ஆக்கினைக்கு உட்பட வேண்டியவர்கள். உங்களையும் என்னையும் மீட்கும்படித்தான் புறஜாதிகளுக்கு மீட்பராக இயேசு வந்தார். ஆக இயேசு இஸ்ரவேலுக்கு மாத்திரம் மீட்பரல்ல, இயேசு எருசலேமு ஜனத்திற்கு மாத்திரம் மீட்பரல்ல, அவர் உலக இரட்சகர். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நல்ல மகிமைப்படுத்தாங்க பார்க்கலாம். அவர் உலக இரட்சகர். ஆகையினாலே தான் ஏன் உலக இரட்சகர் கேட்டா, ஆதாம் விழுந்து போனான் அவனை மீட்கும்படிக்கு. இன்னைக்கு மீட்பு பெறும்படிக்கு இந்த உலகம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவதற்கு வட இந்தியாவில் 6 மாதங்களுக்கு முன்பதாக பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவதற்கு ஒரு பெரிய மந்திரவாதியினிடத்திலே ஒரு தாத்தா போறாரு. உன் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உன் குடும்பத்தில் பெறணும்னா, உன் மொத்த குடும்பமும் பாவ மன்னிப்பை பெற வேண்டும்னா, உன் குடும்பத்தில் ஒருவன் மூத்த பிள்ளை நரபலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. நாம வாழ்கிற இந்த காலத்தில் நடந்த, பக்கத்து மாநிலத்தில் நடந்த செய்திங்க. அந்த தாத்தா தன் வாழ்க்கை, தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பரம்பரை பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவதற்கு 12 வயது நிரம்பின வாலிபனை, சிறுவனை, டீனேஜில் உள்ளவனை நரபலி செலுத்தினார்கள். ஐயா, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் தினமலர் பேப்பர்ல இருக்குது, தினத்தந்தி பேப்பர்லையும் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த பேப்பரை படிச்சோன்னா உள்ளமெல்லாம் அசைக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு டெக்னாலஜி, இவ்வளவு தெளிவு, இவ்வளவு அறிவு பெருத்த இந்த காலத்துல பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவதற்கு 12 வயது நிரம்பினவனை நரபலி செலுத்தணும்னா, அந்த பாவத்தினாலே அந்த குடும்பம் என்ன பாடுபட்டு இருக்கும்னு யோசித்து பாருங்க. நீங்கள் நான் இன்னைக்கு காலையில சிந்திக்க வேண்டிய ஒரு செய்திங்க. பாவத்திலிருந்து விடுதலையை மீட்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தெரியுமா? நீங்களும் நானும் பாவத்தினாலே வந்ததான அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு நமக்கு திராணி கிடையாதுங்க. பாவத்தினால் வந்த தண்டனையை நாம் எப்படிப்பட்டது என்று சிந்திக்க வேண்டுமானால், அந்த தண்டனையினுடைய கோரமான காரியத்தை கல்வாரி சிலுவையில தான் பார்க்க முடியும். ஏன் அந்த அடி, ஏன் அந்த வேதனை? பாவத்தினால் வந்த தண்டனை தாங்க கல்வாரி சிலுவையில் அவர் பட்டது. அதை பார்க்கும்போது சொல்றோமே. திரைப்படம் போட்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை காமிச்சா அழாத இருதயம் கூட உடைக்கப்பட்டு அழுதே அந்த வேதனையை பார்க்கும்போது. அப்ப நம்ம சொந்த வாழ்க்கையில் அந்த பாவத்தினாலே உண்டாகிற தண்டனையிலிருந்து மீட்பை பெறுவதற்கு ஒரு தாத்தா 12 வயது நிரம்பின அந்த சிறுவனை நரபலி செலுத்த வேண்டுமானால், அந்த குடும்பம் பாவத்தினாலே எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. அந்த வேதனையிலிருந்து மீட்கும்படி 12 வருஷ சிறுவனை கொடுக்கிறாங்க நரபலிக்கு. நீங்களும் நானும் எந்த விலைக்கரையும் இல்லாமல் அந்த மீட்பை பெற்று இன்றைக்கு சபையில் இருக்கிறோம்னா, இத மாதிரி ஒரு ஸ்லாக்கியம் இந்த உலகத்துல நல்லா கை தட்டணுங்க. இதுக்கெல்லாம் சும்மா கிறிஸ்துமஸ்னு புது ட்ரெஸ் வந்து போட்டு உட்காந்துட்டு ஏதோ நாம போனோம்ன்றதுல, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 84 வயது நிரம்பின பானுவேலின் குமாரத்தியாகிய அன்னாள்ன்ற ஒரு பாட்டி இந்த இயேசுவை மீட்பரை பார்க்காம விட மாட்டேன். இரவும் பகலும் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்களாம். இரவும் பகலும் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றாங்களாம். தெரியுமா? இரவும் பகலும் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்றான். அவர் சொல்றான், லூக்கா 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அந்த அம்மா பேசுறாங்க. 38ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல அந்த அம்மா சொல்லும் போது இப்படி சொல்றாங்க, வாசிங்களேன். அவளும் அந்நேரத்தில் வந்து, இப்ப இந்த 8ஆம் நாளில பிள்ளைய கையில தூக்கிட்டு சிமியோனு அந்த தெய்வ குமாரனை கொஞ்சி மகிழ்ந்து புறஜாதிகளுக்கு மீட்பர்னு சொல்ற வேளையில இந்த அம்மாவும் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டாங்க. உள்ள வந்து சொல்றாங்க, கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து அவள் என்ன செய்தாலாம்? பேசினாள். எவ்வளவு அற்புதமான தேவனுங்க நம்முடைய ஆண்டவர். அந்த தேவனை தாங்க நம்ம தெய்வமா கொண்டிருக்கிறோம். சும்மா கற்பனையாய் சொல்லப்பட்ட, புனையப்பட்ட, மனிதனுடைய சிந்தனைக்கு தோன்றினவைகளை தெய்வமாய் நாம் கொண்டாடவில்லை. இது ஒரு பெரிய ரட்சிப்பின் சத்தியம், மீட்பின் நற்செய்தி. இந்த காலையில கர்த்தர் உங்களோட பேசுகிறார். இந்த காலையில கர்த்தர் உங்களோடு இன்னும் அதிகமாய் பேச விரும்புகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் காத்திருந்து சொல்லுகிறார், எருசலேமுக்கு மீட்பு உண்டாக. பக்கத்தில் உங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மீட்பு உண்டாக, உங்கள் வாழ்க்கைக்கு மீட்பு உண்டாக, இன்னும் மீட்பு உண்டாக,
இன்னும் எதிலெல்லாம் விடுதலை பெறவில்லையோ அதிலிருந்தெல்லாம் மீட்பு உண்டாக இந்த காலையில கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பிறப்பின் நற்செய்தி நம்ம சபைக்கு என்னன்னா, இந்த உலக மீட்பர் நம்முடைய மீட்பராய் மாறினார் என்பதுதான் நல்ல செய்தி. நல்ல கையை தட்டி ஓஹோ, இந்த உலக மீட்பர் நமக்கு மீட்பராய் மாறினார். ஒருவேளை இன்றைக்கு காலையில இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற வழக்கத்தின்படி நீங்கள் வந்திருப்பீர்களானால், இந்த உலக மீட்பர் உங்கள் மீட்பராய் மாறினால் உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும் என்பதிலே சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. I challenge this morning. உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறதற்கான அற்புதமான வார்த்தையை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு மீட்புண்டாக. எருசலேமுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கு. நம்ம ஜட்ஜில் கூட இஸ்ரவேல்னு பேர் இருக்கு பாருங்க. அவரை மீட்கிறதுக்கு நம்ம பல பாடுபட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மார்க் 10:45 சொல்லுகிறது, அவரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவரை மீட்கும் பொருளாக, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். அந்த வசனத்துல ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, மீட்கும் பொருள். பக்கத்தில் உங்க பார்த்து, இயேசு நம்மை மீட்கும் பொருள். அடகு போனதை மீட்கணும்னா என்ன வேணும்? சொல்லுங்க சத்தமா, என்ன வேணும்? துட்டு. என்ன வேணும்? துட்டு. அப்ப மீட்பதற்கு, அடகு போனதை மீட்பதற்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை. ஆனா நாம விழுந்து போனோம், நாம அடகுக்கு போனோம். யார கைக்கு போனோம் தெரியுமா? பிசாசின் கையில அடகுக்கு போனோம். ஆதாம் தன் வாழ்க்கையில விழுந்தது நிமித்தம் தேவனுடைய திட்டத்தில் இருந்து, தேவனுடைய சித்தத்தில் இருந்து, அவர் வைத்திருந்ததான குறிக்கோளில் இருந்து. ஒரு அற்புதமான வார்த்தை என்ன சொல்றேன் பாருங்க, கவனிங்க. ஆண்டவர் என்ன ஒரு ஊழியக்காரனா இருக்கும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த எஜமானனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை செய்யாதபடி என்னுடைய சொந்த காரியங்களை நான் பார்த்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் யார் என்று கேட்டால் தேவனுக்கு முன்பதாக பாவியாயிருக்கிறேன். ஏன்? அவருடைய குறிக்கோளை விட்டு தவறுகிற எவரும் அவருக்கு முன்பதாக யாருன்னு கேட்டா பாவிகளா என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய பிள்ளை என்கிற நிலையிலிருந்து விழுந்தால் நீங்கள் பாவி. இப்ப ஆண்டவர் ஆதாமை ஒரு நோக்கத்துக்கு சிருஷ்டித்தார். அவருக்கென்றும், அவருக்காகவும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், அவர் மூலமாய் இந்த உலகம் முழுவதும் பக்தி உள்ள சந்ததியை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படியாய் தெரிந்து கொண்டார். அவனோ விழுந்து போனான். விழுந்து போனது நிமித்தம் அவன் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையில போச்சுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க மகிமை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இரண்டாவது தேவ பிள்ளை. சத்தமா சொல்லுங்க. மூணாவது சாபம். மூணாவது சாபம். நாலாவது ஆசீர்வாதம். இவைகள் எல்லாவற்றையும் அவனை விட்டு வெளியேறினது. தேவ மகிமையற்றவனானான், தேவ பிள்ளை என்ற அந்தஸ்தை இழந்தான், அவன் மேல சாபம் வந்தது. கடைசியா அவனுக்கு வைத்திருந்ததன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறதான ஒரு ஆசீர்வாதம். வேகமா சொல்றேன் பாருங்க. முதலாவது, தேவ மகிமையை உங்களுக்கு மீட்டு கொடுக்கும்படியா இயேசு வந்தார். ஆமென். வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23, 24. எனக்கு 5 நிமிஷம் டைம் இருக்குது. 4 விஷயத்தை வேகமா சொல்றேன் பாருங்க. 1, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கும் போது இந்த வசனத்தை பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றோர். ஆதாம் மாத்திரமல்ல, ஆதாம் மூலமா எல்லாரும் என்னவா மாறிட்டாங்களாம்? பாவிகளாய் மாறினது நிமித்தம் எது போச்சுன்னு கேட்டா தேவ மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமை தேவன் இந்த உலகத்தில் உண்டாக்கின பொழுது, ஏவாளை கர்த்தர் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த பொழுது, 2 பேரும் என்ன சாயலில் இருந்தார்கள்? தேவ மகிமையின் சாயலில் இருந்தார்கள். அவர்கள் போற்றிருந்த வஸ்திரம் என்ன தெரியுமா? மகிமையின் வஸ்திரம். அவர்கள் போற்றிருந்த வஸ்திரம் என்ன தெரியுமா? மகிமையின் வஸ்திரம், மகிமையின் சாயல், மகிமையின் வஸ்திரம்.
இந்த மகிமையின் சாயலையும் இந்த மகிமையின் வஸ்திரத்தையும் அவர்கள் இழந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் இயேசுவினிடத்துல, நாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நிர்வாணிகளா இருக்கிறோம். உனக்கு நிர்வாணி என்று சொன்னது யார் என்று இயேசு கர்த்தர் கேட்கிறார். அந்த தோட்டத்தில் வந்து தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாத்தான், சாத்தான், சாத்தானின் நிமித்தமாய் பாவம் எங்களுக்குள்ளே கீழ்ப்படியாம எங்களுக்குள்ளே வந்தது நிமித்தமாய் தேவ மகிமை என்கிற அந்த அந்தஸ்திலிருந்து விழுந்து போனோம். விழுந்து போன அந்த தேவ மனிதனை மறுபடியும் தேவ மகிமையை அவனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு அந்த தேவ மகிமையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக மீட்டெடுக்கும்படியாக அந்த தேவன் மகிமையான இடத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மகிமையான வாழ்வு இருக்குங்க. அதெல்லாம் குறித்து நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக நீங்கள் சிந்திப்பீங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை குறித்து, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய அற்புதமான வாழ்க்கை. அந்த மகிமையை மீட்ட அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை, அந்த வார்த்தை பாருங்க, ரெட்டி மீட்பை கொண்டு என்னவாய் மாற்றப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாய் மாற்ற. இங்க ஒரு பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இன்னும் நம்ம மகிமை அடையல. கடைசி காலம் துணிக்கப்படும் பொழுது ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே நாம் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்பட்ட அவருடைய மகிமையிலே நாம் என்ன செய்வோம்? இருப்போம். இன்னும் மகிமை அடையல. ஆனா மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு கடவுள் மீட்பை நமக்கு உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல. ஒரு மகிமையான சாயலை, ஒரு மகிமையான அந்த இழந்து போன அந்த மகிமையை மீண்டும் நாம் பெறுவதற்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தேவன் எப்படி உண்டாக்கிறார்? வசனம் சொல்லுது, இலவசமாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இலவசமா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீங்க? இப்போ உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும் நினைக்கிறேன். எல்லாரும் போய் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் என்ன வச்சிருந்தாங்க? நகையெல்லாம் அடகு வச்சிருந்தாங்க. அடகு வச்சது நீங்க. நீங்க எந்த விலைக்கரையுமே செலுத்தவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? ஆட்சிக்கு வந்தா நான் என்ன செய்வேன்னு சொன்னாரு. எங்க ஏதாவது பல கட்சிக்காரன் என்ன கோச்சுக்கிறாங்க, இது வந்துருச்சு யதார்த்தமா. அவர் என்னங்க சொன்னாரு? எங்க எத்தனை பேர் மீட்டிங்க அடகு வச்ச நகைய? 1 2 3. வேளாண் கூட்டுறவுல வச்சவங்க நீங்க ஏதாவது காசு கொடுத்தீங்களா? இது தாங்க கிருபை. இதுக்கு பேர் தாங்க கிருபை. பல லட்சம் கொண்டு போய் வச்ச நகைய 5 பவுன் இருந்தா நான் என்ன செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு வந்த உடனே எல்லாருக்கும் காசை சேங்ஷன் பண்ணி உங்க நகையெல்லாம் இலவசமா என்ன செஞ்சாங்க? இப்ப எத்தனை பேருக்கு புரியுது மீட்பை குறிச்சு? சத்தம் ஒரு சொல்லுங்க. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது மீட்பை குறிச்சு? ஹல்லேலூயா. நாம ஒண்ணுமே செய்யலைங்க. ஒரு சாதாரண மனுஷன் ஸ்டாலினே அவர் வந்து சீஃப் மினிஸ்டரானா இதை செய்ய முடியுமானால், அண்ட சராசரங்களை படைத்து மகிமையின் தேவனாய் இருக்கிற ராஜாதி ராஜா நமக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இலவசமாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்காக தன்னை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவதாக தேவனுடைய பிள்ளை. அவங்க இதுவரைக்கும் யாருடைய பிள்ளையா இருந்தாங்க? தேவனுடைய பிள்ளையாய், சுதந்திரவாளியாய் அவர்கள் இருந்தார்கள். இப்போ வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:44, பிசாசின் பிள்ளையாய் மாறினார்கள். அடிமைத்தனத்துக்குள்ளே போனார்கள். எங்கே போனார்கள்? அடிமைத்தனத்துக்குள்ளே. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, அடிமைகளை நீங்க யோசித்திருக்கீங்களா? அடிமைகளை நீங்க யோசித்திருக்கிறீங்களா? யோசித்தது இல்லையில. சில நேரம் ஃபாரினுக்கு போறேன்னு சொல்லி டிக்கெட் எடுத்துட்டு போய் அந்த நாட்டில் என்னவா மாறிடுவாங்க? அடிமைகளாய் மாறிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க. யாரோ ஒருவர் என்ன செஞ்சுட்டாங்க? உன்னை வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுக்கிறேன், உனக்கு வெளிநாட்டில் அதை கொடுக்கிறேன், இதை கொடுக்கிறேன். யாரோ ஒருத்தர். இப்ப கூட முந்தானத்து பேப்பர்ல கூட நான் ஒரு நாட்டில் நம்ம நாட்டு மக்கள் போய் அங்க வேலைக்கு போறேன்னு சொல்லி அங்க வேலை கிடைக்காம அந்த கவர்மெண்ட் அவர்களை அடிமைகளாய் மாத்தினது. அங்கே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். கவர்மெண்ட் தூதரகத்துக்கு லெட்டர் எழுதுறாங்க, ஐயா நாங்க இங்க அடிமையா இருக்கிறோம், எங்களை மீட்கும்படிக்கு ஏதாவது ஒரு டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடிமைகள் அங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. சுதந்திரவாளியாய் இந்திய தேசத்தில் இருந்தவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். வேலை வாங்கி தருவேன் ஏமாற்றப்பட்டது நிமித்தம் அவர்கள் எங்க இருக்கிறாங்க? அடிமைகளா இருக்கிறார்கள். பிசாசு நம்மள அப்படிதான் அடிமையாக்கினா. தேவ பிள்ளையாயிருந்த நம்மை யாரை போல இருப்பீங்கன்னு சொன்னா, தேவர்களை போல இருப்பீங்கன்ற ஒரு பொய் நம்மளை யாரா மாத்திருச்சு? அடிமையாய் மாத்திருச்சு. அற்புதமான வார்த்தை இந்த காலை வேளையில. எத்தனை பேர் இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்வீங்கன்னு எனக்கு தெரியல. ஆழமான சத்தியம். தேவன் உங்களோடு பேசுகிற அற்புதமான வார்த்தை. அடிமைகளாய்
கர்த்தர் அடிமைகளாய் நாம் மாறி போனோம். ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு இன்னைக்கு மீட்கப்பட்ட கூட்டம், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டம், இன்னைக்கு அபிஷேகப்பட்ட கூட்டம், இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அடிமையா இருக்கிறார்களா இல்லையா? இந்த உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து, இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களை நினைத்து, இந்த உலகத்தினுடைய ஏதோ ஒரு விதமான மேன்மையை நினைத்து உங்களை நீங்கள் அடிமையாய் ஆக்கி கொண்டிருப்பீர்களானால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரலோக மேன்மையை பெறுவதற்கு அந்த அபிஷேகநாதர் வல்லமையுள்ள தேவன் பராக்கிரமசாலியாகிய கர்த்தர் மீண்டும் மீட்கும்படிக்கு தேவ பிள்ளை என்கிற உறவிலே உங்களது வருஷத்தின் கடைசியில் நாம் வந்திருக்கிறோம். அற்புதமான சத்தியம். இந்த வருஷத்துல எத்தனை தடவை நீங்கள் தேவ பிள்ளை என்கிற உறவில் இருந்து விழுந்து போயிருப்பீர்களோ எனக்கு தெரியாது. விழுந்து போன நிலைமையிலேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இந்த காலவேளை மறுபடியும் தேவ அன்பின் தேவ பிள்ளை என்கிற உறவுக்கு உன்னை தூக்கி எடுக்கும்படியாகிய மீட்பர் இந்த காலவேளையில கிறிஸ்துமஸ் நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, சாபம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும். வெளியில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் தயவு செய்து உள்ள வரும்படி தம்பி எபினேசர் போய் எல்லாத்தையும் உள்ள விரட்டி விடுப்பா. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஒழுங்கா உட்காந்துருக்கிறாங்க, இன்னைக்கு வெளியில உட்காந்து இந்த டீ போட சொன்னது பெரிய தப்பா போச்சு. பார்த்துக்கோங்க, டீ கேனோடைய 10 பேர் என்ன செய்யறாங்க, வெளியில உட்காந்துருக்கிறாங்க. கூப்பிடுங்க, உங்க சாபம் மாறணும்னா உள்ள வாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பானேன், உள்ளே வாரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டிருக்கிறவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து தாமே நமது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, சத்தமா சொல்லுங்க, நீங்களாக்கி, சத்தமா சொல்லுங்க, மீட்டு கொண்டார். சத்தமா சொல்லுங்க, மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். எதுல இருந்து தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டவர் அப்படியே விடல. என்னெல்லாம் மீட்டு கொடுக்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, கடைசியா ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை மீட்டு கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன், வியாதியிலையும் வறுமையிலையும் கடன் தொல்லையிலையும் சில ஆசீர்வாதங்கள் இல்லாதபடி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இயேசு உங்களுக்கு மீட்பர்னா உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் மீட்டு கொடுக்க வல்லவர். இரண்டாவதாக, உங்கள் தரித்திரியங்களை மாற்றி உங்களுக்கு நல்வாழ்வை கொடுக்க அவர் மீட்கராய் இருக்கிறார். மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், வியாதியிலையும் வறுமையிலையும் தரித்திரியத்திலையும் இருக்கிற உங்களை மீட்கும்படிக்கு அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, இல்லை உங்களுடைய பொருளாதாரங்களிலே செழிப்பில்லாதபடி இந்த மாதிரி நஷ்டங்களில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கும் ஒரு நற்செய்தி இந்த காலையில் நான் சொல்லுகிறேன், இந்த மீட்பர் உங்களுக்கு தேவை. அதுக்கு தான் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ஆராதனை முடிக்க போகிறேன், அதற்கு தான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் சாபத்திலிருந்து உங்களை மீட்டு எதை உங்கள் கையில் கொடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் விலையேறப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் விலையேறப்பட்டது. சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி. நல்லா கவனமாக கவனிங்க. இதுக்கும் இந்த பிரசங்கத்துக்கும் உண்மையாகவே ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள். காரணம், இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே மீட்பர் உங்களுக்காக வெளிப்படுவேன் எனக்கு சொல்லி இருக்கிறார். நீ இந்த பிரசங்கத்தை நீ போதிக்கும் பொழுது உன் ஜனத்துக்கு நான் மீட்பராக வெளிப்படுவேன் என்று சொல்லி இருக்கிறார். என்ன மீட்பராக? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அதான் மகிமையை கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளை என்கிற இடத்திற்கு உங்களை மீட்டு கொண்டு வரப்போகிறார். மூன்றாவது, சாபத்திலிருந்து உங்களை மீட்க போகிறார். மீட்கிறவர் உங்களை எங்க கொண்டு வர போகிறார்? ஆசீர்வாதத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்க போகிறார். சந்தோஷம் இல்லையா? சமாதானம் இல்லையா? கடன் பிரச்சனையா? தரித்திரத்தில் உங்கள் குடும்பங்கள் இருக்கிறதா? எவ்வளவு சம்பாதித்தும் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா? உங்களுக்கு தேவை மீட்பு. உங்களுக்கு தேவை மீட்பு. இந்த மீட்பு மாத்திரமல்ல, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய சரீர மீட்பாகி ஆத்தும மீட்பை கொடுக்கும்படிக்கு இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த நித்திய மீட்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு. என்ன மீட்பு சொல்லுங்க சத்தமா? அந்த நித்திய மீட்பை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாம எங்க இருக்கணும் கேட்டா, சபையில இருக்கணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எதற்கு தெரியுமா? ஆண்டவர் தேவ மகிமையை மீட்க மட்டும் மாத்திரமல்ல, தேவ பிள்ளையாய் மீட்க மட்டும் மாத்திரமல்ல,
சாபத்திலிருந்து மீட்க மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் என்கிற மீட்பை கொடுப்பதற்கு மாத்திரமல்ல, நித்திய மீட்பை, என்றென்றும் இயேசுவோடு கூட இருக்க முடியாத அந்த நித்திய மீட்பை, அதற்குத்தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா தேவனுடைய சமூகத்தில். இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளிலே உலக மீட்பர் உங்களுக்காக வந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதிலே சந்தேகமில்லை. கண்களை மூடி நான் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உங்கள் இருதயத்திலே மனதிலே நினைத்து ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நீங்கள் ஜெபிக்காம போயிடாதீங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரும்படி இந்த மண்டலத்துக்குள்ளே வந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Thank you Jesus, mighty Jesus. Hallelujah, hallelujah. Thank you Lord. நமக்காக பிறந்த தேவனை நோக்கி கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் மீட்பர் நீர்தான் ஆண்டவரே. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக யோபுவுக்கு இந்த வெளிச்சம் இருந்தது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த காலையில் இந்த சத்தியத்தை பேசும்படி கர்த்தர் சபைக்கு என்னை பாரப்படுத்தினா. சிம்பிளா ஒரு 4 வார்த்தையை நான் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. என் ஜனங்கள் விடுதலை ஆக்கப்பட வேண்டும். நான் பெற்ற விடுதலையை, என் வாழ்க்கையிலே நான் பெற்ற மீட்பை என் ஜனங்கள் பெற வேண்டும் என்ற பாரத்தோடு நான் பேசியிருக்கிறேன். இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் செவி சாய்த்தீர்களோ, இந்த வசனத்துக்கு யாரெல்லாம் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ, அவர்களுக்கு இந்த மீட்பை கர்த்தர் தரப்போகிறார். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் மீட்பர் நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். உங்களை பலப்படுத்த வல்லவராயிருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி நான் மீட்கப்பட்டேன். தேவ பிள்ளைகளே, மீட்கப்படாத எத்தனையோ கூட்டம் வெளியில அலமோதிக்கிட்டு இருக்குது. இந்த மீட்புக்காக இலவசமான ஒரு மீட்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறா. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மீட்டு கொண்டதற்காக நன்றி, என்னை மீட்டு கொண்டதற்காக நன்றி. தேவ பிள்ளையாய் இருக்கும்படி என்னை மீட்டு கொண்டதற்காக நன்றி. பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்த என்னை தேவ பிள்ளையாய் மீட்டு கொண்டதற்கு நன்றி. சாபத்திலிருந்து மீட்டு கொண்டதற்கு நன்றி. கடைசியாய் நான் ஒரு ஆசீர்வாதத்தை பெறும்படி என்னை மீட்டு கொண்டதற்காக நன்றி. இன்னைக்கு நான் அந்த காலையில் பேசுகிறேன். எந்தெந்த குடும்பம் அடிக்கடி வியாதியில் கிடக்குறீங்க, எந்தெந்த குடும்பம் அடிக்கடி தரித்திரியத்தில் கிடக்குறீங்க, எந்தெந்த குடும்பம் அடிக்கடி நஷ்டத்தில் நீங்கள் கிடக்குறீங்களோ, எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன மீட்பு தேவையோ உங்கள் மனசுக்கு அடியாளத்துக்கு கண்டிப்பாக தெரியும். கையை உயர்த்தி நின்றுங்க. இன்னைக்கோட ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமா என்னை மீட்டெடுங்கப்பா. இன்னைக்கோட அந்த ஆசீர்வாதத்துக்கு சில குடும்பத்தில் தொடர்ந்து சில விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்குன்னா அதிலிருந்து உங்களுக்கு ஒரு மீட்பு தேவை, அதிலிருந்து ஒரு மீட்பு தேவை. ஒரு தம்பி என்கிட்ட சொல்லுவான், ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஆக்சிடென்ட் எனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். கையில் அடிபடும், காலில் அடிபடும், உடம்புல அடிபடும். இது நடந்துக்கிட்டே இருக்கும். வண்டியில் போகும்போது கீழே விழுந்துருவேன். வருஷம் வருஷம் இது நடந்து கொண்டே இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு மீட்பு தேவை. இப்படி ஆண்டவரே எந்த விதமான முன்னேற்றம் இல்லாதபடி எவ்வளவு சம்பாதித்தாலும் என் வாழ்க்கையில் இருந்த அந்த தரித்திரியம் போக மாட்டேங்குப்பா. என் குடும்பத்தில் அந்த சாபம் இருக்குது. உங்களுக்கு மீட்பு தேவை. உங்களுக்கு இந்த மீட்பின் பிரசங்க சாதாரணமானதா நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க. இன்னைக்கு ஒரு விடுதலை இந்த சபைக்குள்ள இறங்கி வருகிறது. இபால ரதுடாமா சந்தர பலதுல ரபலதல ரபா ஓ ரிபாக பௌரியாம் தல ரபா ஷபர பலதுல ரபலதல ரபா ஓ ரிவா லபௌரியா தல ரபலதல ரபா. இந்த மாதிரி விஷயங்களில் எல்லாம் எனக்கு மீட்பு தேவைன்னு கதறுகிற ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. அந்த கூட்டத்துக்கு கர்த்தர் மீட்பை தரும்படி இந்த மண்டலத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறான். இந்த மண்டலத்துக்குள்ள இறங்கி வந்திருக்கிறான். இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த மீட்பில் இருந்து அற்புதமான விடுதலையை தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமிழவராய் இருக்க போகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல கால வேளையில இந்த கிறிஸ்துமஸ் நல்லாளில ஆண்டவரே கிறிஸ்துவின் பிறப்பை நற்செய்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஜனத்திற்கும் இந்த உலக இரட்சகராகிய தேவன் எங்களை மீட்டு சபைக்குள்ள வந்தது மாத்திரமல்ல, இன்னும் எவைகளிலிருந்தெல்லாம் நாங்கள் மீட்பை பெற வேண்டுமோ அவைகளிலிருந்தெல்லாம் மீட்பை பெற இந்த தேவன் எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரும் கூட்டம் மீட்புக்காக காத்திருந்ததப்பா. அதை போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி வரப்போகிற மீட்பராகிய ராஜாதி ராஜா எங்களை மீட்பார் என்கிற உன்னத ஆண்டவரை வாஞ்சையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. அந்த இரட்சகரை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா.
எங்களுக்கு அந்த நித்திய மீட்பையும் கத்த தந்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளில் சந்தோஷம் இல்லாத, சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு அந்த மீட்டை ஆண்டவரை மீட்டு கொடுக்கும்படி, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மீட்டு கொடுக்கும்படி கெஞ்சி நாங்கள் மன்றாடுகிறோம். வியாதியோடு, பலவீனத்தோடு, குடும்ப பிரச்சனையோடு எந்தெந்த குடும்பங்களில் சபையில் இருக்கிறதோ, இன்றைக்கு ஆண்டவரை மீட்பராகிய இரட்சகர் அவர்களை மீட்டெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திரு ரத்தம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்கப்பட்டும். ஆசீர்வாதத்தின் பிள்ளையா இயேசு பொல்லாங்கிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் என்ற வார்த்தையின்படி எங்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய திரு ரத்தத்தினாலே எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் இந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை தான், இந்த மீட்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு குடும்பத்தில் போய் எதற்காய் ஜெபிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்.